சோலாருக்காகவே மெர்காம் நடத்துது, சோலார் குவார்ட்டர் நடத்துது, ஈக்யூ நடத்திட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்தியா பூரா போகிறாங்க. உலகளவில் இன்றைக்கி இந்தியா மிகப்பெரிய அளவிற்கு இந்த மாற்று சக்தி மின்சக்தியில் வரணுன்றதுக்காக இந்தியன் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸை உருவாக்கி இந்த ஐயா மோடி அவர்கள் தான் முதல்ல உலகத்துக்கே வழிகாட்டி ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியா பூராவுமே 100 கிகவாட் சூரிய ஒளி மின்சக்தியை உருவாக்கி இருக்கிறோம். 67 கிகவாட் மின்சார இந்த சாதனங்களை உற்பத்தி செய்திருக்கிறோம். இந்த சைனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை சென்று அடைந்து கொண்டிருக்கிறோம். அது போலவே சூரிய மின்சக்தியை மின்கலத்திலே சேமித்து வைத்து செய்யக்கூடிய எனர்ஜி ஸ்டோரேஜ் எனர்ஜி போன்ற சிஸ்டங்கள்லாம் இந்தியா தான் உருவாக்கி மிக வேகமாக இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. இதில் எல்லாரும் பயன்பெற வேண்டும், எல்லா மக்களுக்கும் இது கிடைக்க வேண்டும், எல்லா தொழிற்சாலைகளுக்கும் இது கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மாநாடுகளை கூட்டு இது போன்ற வர்த்தக நிறுவனங்களை அழைத்து வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி இதனுடைய பயன்கள் எல்லா மக்களுக்கும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை செய்கிறோம். நான் என்னை பொறுத்தவரை இந்தியன் சோலார் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கின்றேன். ஆக இந்த பணிகளில் நாங்களும் இணைந்து செயல்பட்டு கொண்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50% 100% மின்சார உற்பத்தியில் இன்றைக்கி நிலக்கரியிலேருந்து பண்ணுறாங்க, ஹைட்ரோலேருந்து பண்ணுறாங்க, சோலார்லேருந்து பண்ணுறோம், காற்றாலையிலேருந்து பண்ணுறோம். இந்த காற்றாலையிலேருந்து செய்வது, இந்த சூரிய மின்சக்தியிலேருந்து செய்வது, இது எல்லாம் சேர்த்து தான் மாற்று மின்சக்தின்னு சொல்கிறோம். இன்றைக்கி இதில் 50% வி கிராஸ் ஆல்ரெடி. இந்தியா டார்கெட் பண்ணது 50% 2030க்கு தான் ரீச் ஆகணும்னு பண்ணோம். ஆனால் நம்முடைய முதலீட்டாளர்களும் மக்களும் சேர்ந்து இன்றைக்கி வேகமாக வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி நம்முடைய நாட்டை 50% ஆல்ரெடி நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் இந்த சோலார் எனர்ஜியில். இது மிகப்பெரிய சாதனை, உலகளவில் மிகப்பெரிய சாதனை. அது மாதிரியே 2 கோடி வீடுகளுக்கு சோலார் கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டோம். உலகத்தில் யாரும் செய்ய முடியாத காரியத்தை பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் மிக மிக ஊக்குவிப்பு திட்டங்கள். இப்போ இந்த சோலார் பேட்டரி எனர்ஜி அதுக்கு வந்து சப்சிடி, நீங்கள் வந்து கடல் ஓரத்துலேருந்து காற்றுலேருந்து எடுத்திங்கன்னா அதுக்கு சப்சிடியை தான் நான் பேசும்போது சொன்னேன். அத்தனைக்கும் மிகப்பெரிய ஊக்குவிப்பை கொடுத்து இந்த மத்திய அரசாங்கம் கிரீன் ஹைட்ரஜனையும் கொண்டு வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாற்று மின்சக்தி இருக்கு இல்லையா, நிலக்கரியிலேருந்து பண்ணுறது, இந்த மாதிரி டீசல்லேருந்து பண்ணுறது, இதெல்லாம் போயிட்டு 100% இந்த நாட்டில் இந்த மாற்று மின்சக்தி சூரிய ஒளி, நீர் மின்சாரம், இது போன்ற பயோகேஸ் மின்சாரம் இதை உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய மத்திய அரசாங்கம் திட்டம். இதை ஐயா மோடி அவர்கள் செய்து முடிப்பார், அந்த நம்பிக்கை இருக்கிறது. 2047 இந்திய நாடு தன் வலிமை பெற்ற நாடாக மாறுகின்ற போது 2070ஆம் ஆண்டு இந்திய நாட்டிலே இந்த பொல்யூஷனே இருக்கக்கூடாது, இந்த மாசு கட்டுப்பாட்டுக்கு வேலை இருக்கக்கூடாது, இந்த காற்றிலே இருந்து அனைத்து இடங்களும் மாசு இல்லாத இடங்களாக மாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளை அடைவதற்காக இந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, 2014க்கு முன்பு காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது 1 கிகாவாட் சோலாரை கூட நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் 100 கிகாவாட்டுகளை தாண்டி 500 கிகாவாட்டை அடையப் போகிறது என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் இந்த மாற்று மின்சக்தி துறையில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய புரட்சிகரமான சாதனை. இந்த சாதனைகளுக்கு உரியவர் நம்முடைய தலைவர் ஐயா மோடி. நான் வந்து பிஜேபின்றதுக்காக இதை சொல்லலை, நான் எல்லா நாடுகளுக்கும் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். போன வாரம் தான் சைனாவில் இருந்து வந்தேன். எல்லா நாடுகளுக்கும் பார்க்குறோம் எங்கெங்கே என்ன பண்ணுறாங்கன்னு. இந்தியாவில் நம்ம எப்படி போயிட்டுருக்கோன்றதுக்கு இது சில உதாரணங்கள். நீங்கள் இது மக்களுக்கு பயன்படுவதற்கு நியூஸ் 24 சேனலில் சொல்லுங்கள். எல்லா வீட்டுக்கும் சூரிய கூரை மின்சக்திக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு 78,000 ரூபாய் சப்சிடி கொடுக்குறோம். மிச்சம் இருக்கிற பணத்தை பேங்க்கில் கடனாக கொடுக்குறோம். அது 10 வருஷத்துக்கு திருப்பி கொடுக்கலாம். ஆக மின்சாரத்துறையில் வாங்கினா 8 ரூபாய் மின்சாரம், இது போன்ற அவங்க தயார் பண்ணால் 2 ரூபாயில் முடிஞ்சிடும், இலவசமாக வரும். ஆக இந்த துறையை ஊக்குவிப்பதற்கு உங்களை போன்ற மீடியாவும் முன்வரும். இப்போ நீங்கள் 2 விதமாக அதை பார்க்கணும். சோலார் வந்து கிரவுண்டில் போட்டு உற்பத்தி பண்ணி தொழிற்சாலை கொடுக்கறது, அரசாங்கத்துக்கு கொடுக்கறது, தட் இஸ் கால் த கிரவுண்ட் மவுண்டட் சோலார். அதில் வந்து இந்தியாவில் ராஜஸ்தான் நம்பர் 1, 2வது குஜராத், 3வது மகாராஷ்டிரா, நம்ம வந்து கர்நாடகா அதுக்கு அடுத்து வருது, அது கீழே இருக்கும். ஆக வந்து நம்ம சரியாக முன்னேறணும்னா அவங்களாம் பைபாஸ் பண்ணிடலாம். ராஜஸ்தானுக்கு ஈக்குவலாக தமிழ்நாடை கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த துறையில் இருக்கக்கூடிய சில ஊழல்களை நாம் களைய வேண்டும்.
அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அதிகாரத்தை குறைக்கணும். நீங்கள் சோலார் போடுறீங்கன்னா உங்களை தேடி வந்து இந்த மாவட்டத்தில் போடுங்க, இங்கே வந்து சப்ஸ்டேஷன் கிரிட் இருக்குது, இங்கே போட்டுக்கோங்கன்னு சொல்லணும். இங்கே அதை கனெக்ஷன் கொடுக்குற கிரிட்டே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறதையும் கெடுத்துட்டாங்க. இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். செந்தில் பாலாஜிலேருந்து இன்றைக்கி இருக்கிற சிவசங்கர் வரைக்கும் சொல்கிறேன். இப்போ அண்ணன் 100 மெகாவாட் போடணுன்னா அவருக்கு கிரிட்டு கிடைக்கிறதே பெரிய ப்ராப்ளம். எல்லா இடங்களும் அது வந்து ஈஸியாக கிடைக்கணும். அது மாதிரி பண்ணோம்னா தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா சொன்னதை போல் 20 கிகாவாட்டுக்கு அதிகமாக நம்ம போயிடலாம். இதை முதல்வர் செய்யணும்னு இப்போ கேட்டிருக்கேன். அதே மாதிரி முதல்வர் செய்ய வேண்டியது, இந்த மின்சாரத்துறையில் வரக்கூடியவர்களுக்கு கீழே இடம் எடுப்பாங்க பாருங்கள், பூமி, அந்த நிலத்திற்கு கன்வர்ஷன் காஸ்ட்டுன்னு ஒன்று போட்டு அதை ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. இப்போது கர்நாடகாலலாம் வந்து கன்வர்ஷன் இஸ் ஃப்ரீ. நீங்கள் வந்து சோலார் போடுறீங்க, இடம் வாங்கிட்டீங்கன்னா அந்த கன்வர்ஷன் உடனே கிடச்சிரும் ஆன்லைனில். நீங்கள் அதுக்காக போய் மந்திரி எம்எல்ஏ யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, செலவு பண்ண வேண்டியதில்லை. இதை கர்நாடகாவை போல் நாமும் செய்ய வேண்டும். இது வந்து இந்த துறையில் இந்த ரூஃப்டாப் கூரை மின்சாரத்தில் சோலாரில் இந்தியாவில் அதிகமாக நம்பர் 1 இருக்கிறது குஜராத். அதுக்கு அடுத்து அப்படி மகாராஷ்டிரா வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது யூபி வந்திருக்கு. இங்கே சவுத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கேரளா. தமிழ்நாட்டில் இது வரைக்குமே 14,000 20,000 வீட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா மாநில அரசாங்கம் அதை வேறு மாதிரி நினைக்கிறாங்க. பாரத பிரதமர் திட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. மக்களுக்கு போய் சேரக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் மாநில அரசாங்கம் தடுக்கக்கூடாது, வேகப்படுத்தணும். அதை வேண்டுமென்று இந்த மாநில முதல்வரை கேட்டிருக்கிறோம். அந்த லேண்ட் கன்வர்ஷன் காஸ்ட் ஃப்ரீ பண்ணணும். இந்த சோலார் ரூஃப்டாப் மக்களுக்கு வேகமாக போன்று செய்ய அடையணும். அதுபோல் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு வேண்டிய அந்த மின்சக்தியை இணைக்கின்ற அந்த இணைப்பு வசதியை, கிரிட் கனெக்டிவிட்டியை தமிழ்நாடு அரசாங்கம் வேகமாக கொண்டு வந்தால் நாம் ராஜஸ்தானை போல குஜராத்தை போல முன்னேறணும்.